வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. காலத்தை கடக்கும் சக்தி, கால வெள்ளத்தில் அனுதினம் பயணிக்கும் இந்த சித்தரின் யுக்தி. பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் நிறைந்தது என்ற சூட்சமத்தை உடைத்து அண்டரண்டமெல்லாம் அணுவின் ஊடாய் அலைந்து அனுபவம் பெற்ற மகா சித்தரின் கதை இது. இவர் போகாத இடமில்லை, காணாத மக்கள் இல்லை, நிகழ்த்தாத அற்புதம் இல்லை. இவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அலைக்கடலுக்குள் செல்ல நீர்மூழ்கி கப்பல் செய்த கதை தெரியுமா? இவர் யுக யுகங்கள் இணைத்து கட்டி இரவாமல் வாழ்ந்திருந்த ரகசியத்தின் பொருள் தெரியுமா? இவர் பூனைக்கு உபதேசம் செய்ய ஆனை முகன் ஞானம் பெற்று அது வேதம் ஒப்பித்த உண்மை தெரியுமா? ஒரு காலும் ஒட்டாத 9 வகை விஷங்கள் உண்டு, அது எக்காலமும் பிரியா வண்ணம் நவபாஷானம் இவர் சமைத்த நோக்கம் தெரியுமா? மண்ணை பொன்னாக்கும் மாய வித்தை இம்மகா சித்தரின் விரல் நுனி ரசவாத விளையாட்டு என்ற விஷயம் தெரியுமா? இவர் அணுக்களாய் உதிர்ந்து அண்டரண்டமெல்லாம் பறந்து ஆயிரம் கிரகங்கள் தாண்டி அழியாமல் தேகம் கடத்திய அதிசயம் தெரியுமா? விண்ணெல்லாம் பயணித்து இவர் படைத்த 7000 தன்னை உணர என்னும் மானுடனுக்கு தலையாய சாசனம். அந்த சூட்சமம்தான் நமக்கு புரியுமா? இப்படி அனைத்து வினாக்களின் விடையின் முனையிலும் வீற்றிருப்பது ஒரே ஓர் மர்ம பெயர். சீன தேசபதிகள் அவரை அழைப்பது போயாங் என்று. இதே நம் வரலாறு அவரை அழைக்கும் காலத்தை வென்ற போகர் என்று. இந்த பதிவுல யுகங்கள் கடந்து யுகங்கள் வாழ்ந்த மர்ம சித்தர் போகருடைய முன்னோட்ட கதையை தான் நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் உறுதியா சொல்றேன், பதிவுக்குள்ள சலிப்பு தட்டக்கூடிய ஒரு சின்ன துணுக்க கூட உங்களால எதிர்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு படிக்க நம்மள பிரமிப்புல ஆழ்த்த போறாரு போகர் சித்தர். அதனால ஒரு பகுதியையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பதிவோட முடிவுல அடுத்த பெரும் ரகசியம் உங்களுக்காக காத்திருக்கு. காலம் கடந்தார், காலனையும் கடந்தார் போகர் சித்தர். அவர் கதையை இனி நாம விரிவா பார்ப்போம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். இந்த பதிவுல போகருடைய கதையையும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களையும் அவர் எழுதிய போகர் 7000 சப்தகாண்டம் நூல் வாயிலாதான் நாம தெரிஞ்சுக்க போறோம். பிரமிப்பான விஷயம் என்னன்னா, இந்த போகர் 7000 சப்தகாண்டத்தை யுகமா வாழ்ந்து பன்னெடு காலம் அவர் பெற்ற சித்த ஞானத்தை கொண்டு அவர் படைத்ததா அவரே குறிப்பிட்டிருக்காரு. இப்படி யுகங்களா காலத்தை வென்று வாழ்ந்த போகருடைய ஒவ்வொரு அத்தியாயமும் பெரும் ஆச்சரியமும் அதிசயங்களும் சாகசங்களும் நிறைந்தது. முதல்ல இந்த போகர் 7000 எப்படி உருவாச்சுன்னு இவர் விளக்க தொடங்குறாரு. அதிலிருந்து விரிகிறது பிரம்மாண்டங்கள், ஆதியில் தொடங்குகிறது அண்டங்களில் பாய்தல். சித்தாக பாய்ந்தே நான் அண்டந்தன்னில் தெளிவா மண்டத்தின் திறன் சொன்னார் நந்தி, ஹத்தாக வண்டி என்றும் தனியருக்கா வது தோன்றி இருந்ததுதான் அடுக்குமாகி, பத்தாக நுழைகின்றார் பாட்டர் தாமும் பாலித்த சொரூபத்தை வாயில் வைத்து, கத்தாக கமலினியை கரத்தில் கட்டி கனர் சோதி அண்டம் போய் நுழைந்திட்டேனே. இந்த பாடல் எப்படி போகர் குளிகையை பயன்படுத்தி ககன மார்க்கமா அண்டத்துக்குள் பாய்ந்து பல பிரபஞ்சங்களுக்கு பயணம் பண்ணி போனாருன்னு பயங்கரமான விஷயத்த விளக்குது. சொன்னா நம்ப மாட்டீங்க, இதுல நவீன குவாண்டம் சயின்ஸ்ல வர்ற டெலிபோர்டேஷன் கான்செப்டே அடங்கி இருக்கு. இந்த பாடல்ல முதல் 2 வரிகள்ல போகர் பிரான் என்ன சொல்றாருன்னா, சித்தனாய் இந்த அண்டவெளி பயணத்தை செய்ய நந்தி அவர்கள் தான் இந்த அண்டத்தில் இருக்கும் உலகங்களையும்
அதன் ரகசியங்களையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு சொன்னாருன்னு போகர் சொல்றாரு. அதைத் தொடர்ந்து என்னுடைய பாட்டரான திருமூலர் அண்டத்தின் ரகசியங்களை எனக்கு உபதேசம் செய்து, இளம் சித்தனான நீ இந்த பிரபஞ்ச பயணம் மேற்கொண்டு வா அப்படின்னு போகருக்கு சொல்றாராம். இந்த இடத்துல மூலர் வழி வம்சத்திலிருந்து வந்த சித்தன் நான்னு மறைமுகமா போகர் சொல்றாரு. இந்த பாடல்ல மட்டுமில்ல, இந்த நூல்ல பல இடங்கள்ல திருமூலர், கடுமூலர் இவங்க என்னுடைய மூதாதையர்கள்னு போகர் பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. இதை வச்சு போகருடைய மர்மமான பிறப்பின் ரகசியமும் சற்றே கட்டவிழ்க்கப்படுது. அவரின் பிறப்பின் ரகசியங்களை இன்னும் கொஞ்ச தூரம் தாண்டி நாம பார்ப்போம். இப்போ இந்த பாடல்ல கடைசி 3 வரியில தான் அடிக்கோடிட வேண்டிய முக்கியமான 2 விடயங்கள் இருக்கு. பாலித்த சொரூபத்தை வாயில் வைத்து கத்தாக கமலினியை கரத்தில் கட்டி கணர் சோதி அண்டம் போய் நுழைந்திட்டேனே. அதாவது சித்தர்கள் இமைக்கும் நொடியில் ஓரிடத்தில் மறைந்து மற்றொரு இடத்தில் தோன்றுவத ககன மார்க்க பயணம்னு சொல்றாங்க. இன்னும் ஆழமா சொல்லணும்னா, தன்னுடைய உடலை கோடிக்கணக்கான அணுக்கூறுகளா பிரிச்சு அதை ஒளியின் விட வேகமா வேறு ஒரு இடத்துக்கு கடத்தி மீண்டும் அணுக்கூறுகளை இணைச்சு உடலை கொண்டு வருவது. இதுதான் ககன மார்க்கம். இந்த ப்ராசஸை கேட்கும் போது ஏதோ மாடர்ன் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே சித்தர்களுடைய அறிவு ஞானம் மாடர்ன் சயின்ஸுக்கே அப்பாற்பட்டது. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு சின்ன ஆட்டம் பார்ட்டிகளை எடுத்துக்கிட்டு அதோடைய பண்புகளையும் குணாதிசயங்களையும் திசை வேகத்தையும் இன்னொரு ஆட்டம் பார்ட்டிகளுக்கு அப்படியே இடமாற்றம் செய்து சாதனை செய்திருக்காங்க. இங்க அணுக்கள் இடம் மாறல, அதுக்கு மாறா அதோடைய பண்புகளும் எனர்ஜி லெவல்ஸும் இன்னொரு அணுவுக்கு இடமாற்றம் ஆகுது. இத குவாண்டம் டெலிபோர்டேஷன் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுக்குள்ள இன்னும் ஆழமா போனோம்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு இன்னொரு விஷயத்தையும் டீப்பா நாம அலச வேண்டி இருக்கும். இதுவரைக்கும் சீனா மட்டும் தான் இந்த டெலிபோர்டேஷனை 1400 கிலோமீட்டர் தாண்டி செஞ்சு அதிக தூரத்தை ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க. ஆனா சித்தர்கள் சொல்ற விஷயம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. தூரம் எங்களுக்கு துச்சமானது, காலம் எங்க காலடியில. இப்படி சொல்லும் சித்தர்கள் அவங்களுடைய டெலிபோர்டேஷன் அந்த ககன மார்க்கத்துல அண்டம் விட்டு அண்டமே பாய்ந்து ஊடுருவி பல கிரகங்களுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு நம்மள மாதிரி அவங்களுக்கு லேப் செட்டப் தேவையா இல்லை. அவங்களுக்கு தேவைப்பட்டதா சொல்றது யோகமும் குளிகையும் தான். குளிகை அப்படிங்கிறது ரசவாத முறையில சித்தர்கள் உருவாக்கும் ஒரு மர்மமான பொருள், இல்ல வேதி பொருள்னு கூட நாம எடுத்துக்கலாம். அதையே தான் போகரும் இங்க சொல்றாரு. இந்த பாடல்ல சொரூப குளிகைய வாயில் போட்டு கமலி அப்படிங்கிற குளிகைய கையில் அடக்கிதான் நான் பேரண்டத்துக்குள்ள பாய்ந்து பயணம் பண்ணேன்னு போகர் இந்த பாடல்ல விளக்குறாரு. ஒரு சில இடத்துல சித்தர்கள் ககன மார்க்கத்தை உடலை லேசாக்கி வானில் பறக்கும் லகிமா சக்தியோடவும் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆரம்ப கட்டம் காற்றில் பறப்பதுனா அதோடைய உச்ச கட்டம் தான் அணுக்கூறுகளாய் பிரிந்து விண்ணில் பாய்வது. இதன் பிறகு பாடல்கள் வழியே அப்படியே பயணித்து வந்தோம்னா, இப்படி அண்டத்தின் ஊடாய் பயணித்து போன போகர் அடுத்து சென்ற இடங்கள் பல ஆச்சரியங்களை கொடுக்குது. ஒவ்வொரு அண்டமா பயணித்து பல கிரகங்களுக்கு போய் அனுபவம் பெறும் போகர் ஒரு குறிப்பிட்ட கிரகத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க பார்த்தா பேரதிர்ச்சி. இவரை போலவே இவருக்கும் முந்தைய காலத்தை சேர்ந்த பல சித்தர்கள் பல காலமா அங்க சமாதி நிலையில தியானத்துல இருக்கிறாங்க. இவரே பல யுகங்கள் வாழ்ந்தவர். அப்போ இவருக்கும் முந்தைய அந்த சித்தர்கள் கற்பனையே பண்ணாத, அது உன்னால முடியவும் முடியாதுன்னு சொல்றாரு போகர். அப்படி சித்த பெருமக்கள் இருந்த அந்த இடத்துல ஒரு பெண் பதுமை போல பொறுமையா பயபக்தியோட நான் நடந்து போனேன்னு சொல்றதான் இந்த பாடல்ல குழைந்திட்டு கோடியரு பதுமா சென்றேன் அப்படின்னு போகர் சொல்றாரு. இங்கு புலப்படும் இன்னொரு ரகசியம் என்னன்னா, பூமியில் மட்டுமில்லாம இன்டர் பிளானட்டரி டிராவல் பண்ணி பிரபஞ்சத்துடைய பல முனைகள்ல சித்தர்கள் வாழ்ந்தாங்கன்னு போகர் சொல்றாரு. இதன் பிறகு அண்டத்துக்குள்ள மீண்டும் பயணித்து வேறு ஒரு கிரகத்துக்குள்ள போகர் இறங்க அங்கு இருந்த முனிவர்களும் சித்தர்களும் போகரை வரவேற்று இங்க எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு போகர் பிரானும், காலங்கிநாதரின் சீடனான நான் காலம் கடந்த பொக்கிஷமான ஆதி சிவனின் 7 லட்சம் கிரந்தங்களையும் கரைத்து குடித்தேன்.
அதில் பெற்ற ஞானமே என்னை இதுவரை அழைத்து வந்தது. மேலும் எனக்குள் ஒரு ஐயம். ஆதி ஈசன் கைப்பட எழுதி அருளிய 7 லட்சம் கிரந்தங்களை சித்த பெருமக்கள் யாரும் சுருக்கி சுலபமாக்காமல் போனதின் காரணம் என்ன அப்படின்னு இவர் கேட்க, அதுக்கு சித்தர்கள் இந்த பாடல்ல சொல்றாங்க, கிரந்தத்தை சுருக்குதற்கு சிவனாலும் ஆகா. அதாவது அவர் படைச்ச இந்த பெரும் பிரபஞ்ச ரகசியத்தை ஈசனாலேயே சுருக்க முடியாது அப்படின்னு சித்தர்கள் பதிலுரைக்க, மீண்டும் போகர் வேறு யாராவது இதை முயற்சி செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்பதான் சித்தர்கள் மறுமொழி கூறும் இந்த பாடல் வருது. இசைத்திட்டார் ஏழுலகத்தியல்பையெல்லாம் மெலிதான வாகிரமா இசைத்து வைத்தார், பசைத்திட்ட நூலெங்கே இருக்குதென்றேன் பாங்கான தட்சிணபாகத்திற்றானும் அசைத்திட்ட 110 அண்டத்தில் அமைத்து வைத்தார் சித்தர்கள் படிப்பார் ஏடு, கசைத்திட்ட வேட்டில் கருவென்ன சொல்லும் கருமத்தை கடாசித்து சொல்லுமென்றேனே. அதாவது நீ கேட்டபடி முடிஞ்ச வரைக்கும் 7 லட்சம் கிரந்தத்தை 10,000 சுருக்கி சுருதி நந்தி என்பவர் எழுதியிருக்காரு. அவரை பார்க்கணும்னா இங்கிருந்து 109 அண்டங்களை நீ தாண்டி போய் 110வது அண்டத்துக்கு போ, அங்க அவரை நீ பார்க்கலாம்னு இவங்க சொல்லி அனுப்புறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, ஒருத்தருக்கு விலாசம் ஊரு விட்டு ஊரு கூட நாம அட்ரஸ் சொல்வோம். ஆனா சித்தர்களுடைய விலாசம் அண்டம் கடந்த அண்டங்களா இருக்கு. மீண்டும் பாடல் வழி பயணித்தோம்னா சுருதி நந்திய பார்த்து அவரின் ஏற்பாடுகளை படிக்கிறாரு போகர். ஆனா அது முழுமையானதா இல்ல. சுருதி நந்தி இன்னொரு சித்தரை போய் பார்க்க சொல்றாரு. அங்க போய் பார்த்து படித்த பிறகும் அதுவும் முழுமையா இல்ல. அவரோ வேற ஒரு சித்தரை கை காட்டுறாரு. இப்படி போகருடைய தேடல் பல அண்டங்களுக்கு நெடுநீண்ட பயணமா உருவெடுக்குது. அததான் இந்த பாடல்ல அன்றாரே யகண்டவைந்து காண்டன் சொன்னார் 1008 அண்டமெல்லாம் மலாவினேனே. அதாவது கிட்டத்தட்ட இதுக்காக 1008 அண்டமெல்லாம் நான் அலைஞ்சு திரிஞ்சேன்னு போகர் சொல்றாரு. மீண்டும் நம் மனித கற்பனையால சித்தர்களின் அண்டவெளி பயணத்துக்கு உருவம் கொடுக்கவே முடியல. இப்படியெல்லாம் பல 1000 ஆண்டுகள் தான் செய்த பயணத்தின் பலனாய் சித்த பெருமக்களின் கிரந்த சுருக்கத்தை ஒருங்கிணைத்து தொகுத்து 7000 பாடல்களா நான் ஒருங்கிணைச்சு சப்த காண்டமா உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னு போகர் இந்த பாடல் வரிகள்ல சொல்றாரு. வீசினேன் 7 காண்ட மிடுக்காய் சொன்னேன், வெட்டவெளி யாவதற்கு நிகண்டு சொன்னேன். இப்படி 7000 பாடல்கள்ல இவ்வுலகில் ஈசனார் எழுதிய 7000 கிரந்தங்களை நான் சுருக்கி இருக்கேன். இது மூலமா வாசியோகம், மருத்துவம், குளிகை வகைகள், ரசபாதம், சுண்ணம், செந்தூரம், பாஷானம், மந்திரம், தந்திரம், மட்டமாசித்து இது அனைத்தும் உனக்கு கொடுத்திருக்கேன். இந்த பூமியில மனுஷனா பிறந்த நீ இந்த படைப்பை கெட்டியா பிடிச்சுக்க. இதை விட இந்த உலகத்துல உன்னத நிலையடைந்து உண்மை பொருளறிய வேறெந்த சிறந்த கருவியும் இந்த உலகத்துல இல்ல. அதனால இந்த சப்த காண்டம் உனக்கு என்றென்றும் துணையா இருக்கும் அப்படின்னு போகர் சொல்றாரு. இதுவரைக்கும் போகர் இந்த சப்த காண்டத்தை எப்படி உருவாக்கினார், அதன் பின்புல கதை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னும் சுவாரஸ்யமான பகுதியை நோக்கி நாம பயணிக்க போறோம். போகர் ஈசன் கொடுத்த 7 லட்சம் கிரந்தங்களை 7000 பாடல்களா சுருக்கி அதை எளியோரும் புரியும் வண்ணம் பொருள் பட வச்சிட்டாரு. இந்த இடத்துலதான் போகருக்கு ஒரு பெரும் பிரச்சனை உண்டாச்சு. இத்தனை காலங்களா கூடு விட்டு கூடு பாஞ்சு கடும் தவங்களிருந்து ஒவ்வொரு ரகசியங்களா தெரிஞ்சுக்கிட்டு தன் ஆயுளையே சித்த வாழ்க்கையில செலவிட்ட மற்ற சித்தர்களுக்கு போகர் மேல கடும் கோபம் உண்டாச்சு. ரொம்ப எளிதா இந்த சித்த ரகசியங்கள் சாமானியர்கள் கைக்கு போறத அவங்க விரும்பல. போகர் 7000 உடனே அழிக்கப்படணும்னு திரண்ட சித்தர்கள் போகரை பத்தி முறையிடுறதுக்காக 14 சித்தர்கள்ல மூத்தவரான அகத்தியரை போய் பார்க்கறாங்க. அகத்தியர்கிட்ட போய் சொல்லும்போது அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, அழ என்று நான் சொன்னால் வருவதில்லை அதீதமாங்கையிலாய தட்சிணாமூர்த்தி குழையென்ற குருவண்டை அனைவருந்தான் போந்து குனிந்துமே அடிவணங்கி இருக்கும் போது. அதாவது முறையிட வந்த சித்தர்களுக்கு அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, சித்த பெருமக்களே, நான் அழைத்தால் அவன் வரமாட்டான்.
அழைத்தவர் அழைத்தால் கட்டாயம் போகன் அடி பணிந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற அகத்தியர் எல்லா சித்தர்களோடு சேர்ந்து உலகின் முதல் சித்தர் அந்த மூத்தோன் அவரை தேடி ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி போகட்டும், அதுக்கிடையில போகர் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து நாம பயணிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சித்தர்களுக்கெல்லாம் மூத்தோன் அந்த மர்மமானவர் யாருன்னு தெரிஞ்சா இப்பவே கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவுடைய முடிவுல உங்களுடைய அனுமானம் சரியா இருக்கான்னு நாம பார்ப்போம். 7000 பாடல்கள் கொண்ட சப்தகாண்டத்தை உருவாக்கிய போகர் அதை சாமானிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி அவருக்கு வேலை செஞ்ச மாதிரி தன் சீடர்களுக்கும் அது அப்படியே வேலை செய்யுதான்னு ஒரு டெஸ்டிங் ப்ராசஸை அவர் செய்ய சொல்றாரு. அதன்படி குருவின் ஆணைக்கிணங்க அவருடைய சீடர்கள் எல்லோரும் அந்த சூட்சம ரகசியங்கள் படி அண்டத்துடைய வெவ்வேறு திசைகள்ல பாய்ந்து தங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. இவங்க திரும்பி வர்றதுக்கு பல காலங்கள் எப்படியும் ஆகும். அதனால வறண்டு போன ஒரு பாலை நிலத்துல உயிர் மூலம் சுத்தமா இல்லாத ஒரு பகுதியில போய் அமர்ந்து கடும் யோக தியானத்துல போகர் உட்கார்ந்துக்கிறாரு. நாட்கள், வாரங்கள், வருடங்கள் உருண்டோடுது. ஒரு துளி கூட அசையாம ஒரு சிலை போல தியானத்தின் உச்சத்துல அவர் அப்படியே அமர்ந்திருக்க அவரை சுத்தி பல மாற்றங்கள் உண்டாகுது. இயற்கையின் கால மாற்றத்தால பாலை நிலமாயிருந்த இடத்துல மழை பொழியுது. அதன் விளைவா நுண்ணுயிர்கள் பல்கி பெருகுது, புல் முளைக்குது, செடி வளருது, மரங்கள் தழைக்குது. பூச்சிகள் பட்சிகள்ல தொடங்கி ராட்சத விலங்குகள் வாழக்கூடிய அடர்ந்த காடா அது மாறுது. அவரை சுற்றி உலகமே மாறிய போதும் அவர் தேகத்துல மட்டும் ஒரு அசைவும் இல்லை. இன்னும் ஆழமா ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி, யோகத்தின் கருவை நோக்கி அவர் போய்கிட்டு இருந்தாரு. அவர் உடலெல்லாம் பாசி பிடித்து காய்ந்த இலைகளும் சருகுகளும் அவரை சூழ்ந்திருந்துச்சு. அந்த சமயம் பார்த்து அங்க ஒரு ஜோடி சிங்கங்கள் வருது. அந்த இடத்துல அந்த அமைதியையும் நிழலையும் கண்டு அந்த இடத்திலேயே புணர்ந்து குட்டிகள் போட்டு அவைகள் பல்கி பெருகுது. ஆனா அந்த சிங்கங்களுக்கு அங்க ஒரு சித்தர் அமர்ந்திருப்பது கொஞ்சம் கூட தெரியல. ஏதோ கல்லுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் பக்கத்திலேயே மாமிசங்கள் உண்பதும் கழிவுகள் வெளியேற்றுவதும்னு இந்த சிங்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சில நாட்கள் கழித்து திடீர்னு போகருடைய உடல்ல சில மாற்றங்கள். நூற்றாண்டுகளா யோக நிஷ்டையில அவர் தேடிய அந்த ஒரு விஷயம் அவருடைய மன கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. யோகத்தின் உச்சியில அந்த மையத்துல ஒரு சில ஞானியர்கள் மட்டுமே கண்ட அந்த மனோன்மணி தாயின் தரிசனம் அவருக்கு கிடைக்குது. அந்த ஜோதி ரூப காட்சியை அவர் கண்ட சமயம் அவர் உடல் சிலிர்க்குது. இத அவர் பக்கத்துல அமர்ந்திருந்த ஜோடி சிங்கத்துல ஆண் சிங்கமான அது மிரட்சியோட நிமிர்ந்து பாக்குது. அது என்ன நினைச்சதோ தெரியல. மீண்டும் குனிந்து தன் கையில் படிந்திருந்த ரத்தத்தை நாவால் நக்க ஆரம்பிக்குது. போகர் பேரானந்தத்துல மூழ்கி அவர் கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகுச்சு. அதிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே அமர்ந்திருந்த அந்த சிங்கத்துடைய வாயில போய் எதர்ச்சியா விட அடுத்த கணம் சிங்கம் நிமிர்ந்து பார்த்தது. அப்படியே உறைந்து போனது. அதோடைய எண்ண ஓட்டங்கள் பல்கி பெருகுது. அதோடைய மனத்திரையில உலகத்துடைய ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நடந்த அனைத்து நிகழ்வுகளுமே காட்சிகளா ஓடுது. அந்த சிங்கத்துக்கு 6ஆம் அறிவு கிடைக்குது, பேசும் வல்லமை கிடைக்குது, அதுக்கு ஞானம் கிடைக்குது. இப்படி சிங்கத்துக்கு ஞானம் தன்னுடைய கண்ணீரால கிடைத்த காட்சிய இந்த பாடல்ல விளக்குறாரு போகர். பார்க்கவே வெகு நாளாய் இருக்கும் போது பதிவாக பதில் ஒரு நாள் நமக்கு தானும் ஆர்க்கவே ஆனந்த கண்ணீர் தானு மருவி போல் திவலை சிந்த மடியின் மேலே தீர்க்கவே சிங்கமது படுத்திருக்க திவலைதான் சிங்கத்தின் வாயில் விழ ஆர்க்கவே எழுந்திருந்து விழித்து பார்த்தங்கானந்த வாரியினால் ஞானமாச்சே. இப்படி நூற்றாண்டுகளா நான் செய்த தவத்தின் பலனாய் வந்த கண்ணீரை உண்டதால் அந்த சிங்கம் ஞானம் பெற்றதுன்னு போகர் சொல்றாரு. சிறிது நேரம் கழித்து மெல்ல கண்களை போகர் திறக்க சிங்கங்கள் எல்லாம் பயபக்தியோட நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஞானம் பெற்ற அந்த சிங்கம் சிலைன்னு நினைச்சு, தெரியாம உங்க முன்னாடி செய்யக்கூடாத அசிங்கங்கள் எல்லாத்தையும் நாங்க செஞ்சிட்டோம்னு அந்த சிங்கம் போகர் பாதங்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்குது.
அதன் பிறகு போகர் மேலும் சில உபதேசங்களை சிங்கத்துக்கு கொடுக்க அது நாடாளும் ராஜாவா மாறி அவர் பாதங்கள்ல விழுந்து ஆசி பெற்று கானகத்தை விட்டு போகுது. காட்டுக்கரசன் நாட்டுக்கரசனானான். ஒரு சாதாரண சிங்கம் போகரின் கண்ணீரை உண்டு கால ஞானம் பெற்று காட்டை விட்டு நாட்டை ஆள சென்ற கதை கற்பனையிலும் சுருக்க முடியா போகரின் முக்காலம் கடந்த ஞானத்தை பிரதிபலிக்கிறது. இதன் பிறகு போகர் அருகில் இருந்த ஒரு நதியில நீராடி இவ்வளவு காலங்கள் தன் மேல் படிந்திருந்த பாசிகளையும் தூசிகளையும் அகற்றிவிட்டு தான் ஒரு மகா சித்தர் அப்படின்னு கொஞ்சம் கூட அலட்டிக்காம தன் சித்துக்கள் எதையும் பயன்படுத்தாம நடந்தே பக்கத்துல இருந்த கிராமத்துக்குள்ள போறாரு. அந்த கிராமம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வேதம் போதும் அந்தணர்கள் வாழக்கூடிய கிராமம். ஆங்காங்கே எல்லோரும் வேதம் போதிக்கிட்டு இருக்க இவர் ஒவ்வொரு வீடா போய் குடிக்க தண்ணீர் கேட்கிறாரு. அவங்க இவருடைய ஜடா முடியையும் கந்தை துணியுமான உருவத்தை பார்த்து அவருக்கு தண்ணீர் கொடுக்காம அனுப்பிடுறாங்க. எதுவும் பேசாம ஒரு மரத்தடிக்கு போன போகர் அங்க தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பூனைய கையில எடுத்து அதோடைய காதை திருகி மெல்ல காதுகளை தடவி கொடுக்க அடுத்த கணம் அவர் கையில் இருந்த அந்த பூனை கீழே குதிக்குது. மறுகணம் கால் மேல கால் போட்டு சம்மனமிட்டு அமர்ந்து அவர் முன்னாடி 4 வேதங்களையும் ஓத ஆரம்பிக்குது. இத பார்த்து பதறி போன அந்தணர்கள் போகர் கால்ல வந்து விழுந்தாங்க. தாங்கள் மகா ஞானி என்று அறியாமல் தவறிழைத்து விட்டோம். வேத விற்பன்னர்களான நாங்கள் கடும் வறுமையில் இருக்கிறோம். வேதங்கள் ஓதி ஓதி வாய் வலிக்கிறதே தவிர வறுமை குறையவில்லை அப்படின்னு அவங்க சொல்ல அடுத்த கணம் போகர் அங்கிருந்த மரக்கட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து பெரும் தீய உருவாக்க சொல்றாரு. அப்படியே அவங்களும் செஞ்சாங்க. அதன் பிறகு வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு சாமான் உலோக சாமான் எல்லாத்தையும் அதுல வந்து போட சொல்றாரு. அப்படியே அவங்களும் கொண்டு வந்து போடுறாங்க. பித்தளை, செம்பு, இரும்பு, மண்வெட்டி இப்படி கைக்கு கிடைக்கிற எல்லாம் நெருப்புக்குள்ள இருந்துச்சு. உலோகங்கள் அனைத்தும் செக்க சிவப்பா பழுக்கும் போது தன் கையில் இருந்த ஒரு சூதத்தை எடுத்து சிறு துளிகள் அதுல விட்டாரு போகர். சட்டுன்னு தீ அணைந்து புகை பரவுச்சு. புகைக்குள்ள மஞ்சள் நிறத்துல ஏதோ ஜொலிக்குது. புகை விலகிய பின் பார்த்தா அங்க இருந்த எல்லா மட்டமான உலோகங்களும் மதிப்பில்லா தங்கமா மாறி இருந்துச்சு. போகர் அவங்க எல்லோரையும் பார்த்து இனிமேலாவது அடுத்தவர்க்கு உதவி வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குளிகையை போட்டு ககன மார்க்கமா பொதிகை மலைக்கு போயிடுறாரு. இந்த மொத்த சம்பவத்தையும் இந்த பாடல் விளக்குது. குருவென்றே தாகத்து கமுதமீந்தார் கொண்டுமே பத்துபொடு சுத்தி ஈந்தே அருவென்றே பாத்திரங்கள் ஈந்தீந்தையா வாயியவலூபதேசம் அனுகிரகித்து தருவென்றே அவரவர் தம் வீட்டிலுள்ள தவளை செம்பு மண்வெட்டி இழவு பாறை வெறுவென்றே வெளிதன்னில் குவிக்க சொல்லி விராட்டி போர் தனையடுக்கி நெருப்பிட்டேனே எட்டுமே சிவந்த பின்பு கொணர்ந்த சூத மெல்லவா எடுத்துமே திவலை வீச கட்டுமே கனகம்பன் தரையுமாச்சு கணக்காக அவரவர்கள் எடுத்துக்கொண்டார் கெட்டுமே குளிகையிட்டு ககனமாகி கெட்டியான பொதிகைக்கு நிருதி மூலே அப்படின்னு போகர் சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் ரொம்ப சுவாரஸ்யமான போகருடைய ஒரு சாகச பயணமே ஆரம்பிக்குது. பொதிகை மலைக்கு போன பிறகு தனக்கு தேவையான குளிகைகளை சமைக்க போகருக்கு ஒரு முக்கியமான மூலப்பொருள் தேவைப்படுது. அதுதான் சிவனார் விந்துன்னு சொல்லப்படுற ஆதி ரசம். இந்த ஆதி ரசம் பொதிகை மலையில கிடையாது. ஏன், நம்ம பாரத தேசத்திலேயே இல்லை. இந்த மர்ம ரசவாத பொருள் இருக்கும் இடம் ரோமாபுரி பட்டினம். அதை எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஈசனுடைய சிவகணங்களும் தேவர்களும் எந்நேரமும் அதுக்கு பாதுகாப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க. என்ன நடந்துட போகுது பார்த்துக்கலாம்னு போகர் ககன மார்க்கமா ரோமாபுரி பட்டினம் போவத இந்த பாடல் சொல்லுது. வைத்துமே இப்படிதான் குளிகை 2 வாயிலொன்று கரத்திலொன்று வைத்துக் கொண்டு கெய்த்துமே கனகத்தில் ஓடினீதான் கெட்டியான கிழக்கென்றே சமுத்திரத்தில் எய்த்துமே ஈசான மூலைக்குள்ளே ஏற்றமா ரோமாபுரி பட்டணத்திற்குள் தெய்த்துமே தெற்காக விரபகூதன் தேடியே யாதிரச கிணற்றை பாரே
அதாவது கிழக்கே சமுத்திரத்தை தாண்டி நான் ககன மார்க்கமா போய் ரோமாபுரி பட்டணத்தை அடைஞ்சேன். அங்கதான் அதிசய ஆதிரச கிணறு இருந்துச்சுன்னு இந்த பாடல்ல விளக்குறாரு போகர். இதன் பிறகு அவர் ஆதிரச கிணற்றுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வெளியே பார்த்தா ஏகப்பட்ட முனிவர்கள் பல காலம் இந்த ஆதிரசத்துக்காக வேண்டி காத்திருந்தாங்களாம். இத பார்த்துக்கிட்டே யார் கண்களிலும் படாம சட்டுன்னு மறைஞ்சு கிணற்றுக்குள்ள இருக்கும் அந்த ஆதிரசத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு போகர். நெருங்கி அந்த ஆதிரசத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஆதிரசம் போகர் கையில சிக்காம அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஈசனை வேண்டி ஒரு மந்திரம் சொல்ல அந்த ஆதிரசம் அவருக்கு அடங்குது. அதை எடுத்து தேங்காய் குடுவைக்குள்ள அடைச்சு போகர் திரும்பும் சமயம் பார்த்து ஒரு பூதகணம் இவரை பார்த்துடுது. ஆடியே தேங்காயின் குடுகைக்குள்ளே எடைத்துமே கக்கத்தில் அமைத்திட்டேனே, அமைத்திட்டு கனகத்தில் எழும்பும் போதங் கழும்பான கமனியவன் மறித்து கொண்டு திமைத்திட்டு சிவனுடைய போக்கிசத்தை திருடியே போவானேன் என்று சொல்லி பமைத்திட்ட குடுகையைத்தான் பறிக்க வந்தான் பறியாதே திருமூலர் பேரன் யான் என்றேன். குமைத்திட்ட குளிகை கட்ட கொண்டு போறேன் கொடுமூலர் சாபத்தால் கல்லாவாயே அப்படின்னு அந்த காட்சியை விளக்குது இந்த பாடல். போகர் கிட்ட வராத, உன்னை கல்லாக்கிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சிவகணம், நான் ஒருத்தன், என்ன நீ கல்லாக்கிடலாம், ஆனா என்ன தொடர்ந்து வர்றவங்களை நீ என்ன செய்வ அப்படின்னு அந்த சிவகணம் சொல்ல, அடுத்த கணம் அங்கிருந்த தேவர்களும் பூத கணங்களும் மொத்தமா இவரை சூழ்ந்துக்கிறாங்க. உடனே போகர் தன் வசிய சக்தியை பயன்படுத்தி அவங்கள கட்டுக்குள்ள கொண்டு வராரு. அதன் பிறகு நீங்க யார்னு அவங்க கேட்க போகர் சொல்றாரு, நான் கடுமூலரின் 3ஆம் பேரன், என் பெயர் போகன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அவங்க அதிர்ந்து போனாங்க. இருந்தாலும் சிறிது சந்தேகம். மூலர் வம்சம் என்றால் குளிகை செய்வதில் கை தேர்ந்தவர்கள். அப்படியென்றால் நீங்கள் ஏதாவது குளிகை வித்தை செய்து காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே போகர் சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் நின்று சங்கிலியில ஒரு குளிகைய கட்டி அத சமுத்திரத்துல தூக்கி வீசுறாரு. அடுத்த சில நிமிஷத்திலேயே ஒரு காத தூரம் அளவுக்கு சமுத்திரம் வத்தி போகுது. இத பார்த்து பயந்து போன தேவர்களும் சிவகணங்களும் போகர் கிட்ட மண்டிகிட்டு மன்றாடி கடலை சரி செய்யும்படி கேக்குறாங்க. மீண்டும் ஒரு குளிகையை கட்டி கடலில் போகர் வீச கடல் சரியாகுது. அடுத்த கணம் அங்க யாரும் எதுவும் பேசல. போகர் ஆதிரசத்தை எடுத்துக்கிட்டு பொதிகைக்கு வந்து குளிகை செஞ்சு முடிக்கிறாரு. அந்த தருணம் தான் முன்னாடி போகர் உருவாக்கிய சப்த காண்டத்தை சோதிக்க போன சித்தர்கள் எல்லோரும் ஒருத்தர் பின் ஒருத்தரா திரும்ப வராங்க. வந்தவர்கள் அனைவரும் போகரை வணங்கி, குருவே, அண்டமெல்லாம் பயணித்து வந்தோம், காணாத அதிசயத்தை எல்லாம் கண்டு உணர்ந்தோம், இந்த சப்த காண்டம் அனைத்தும் சத்தியம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கை அவருக்கு கொடுக்கறாங்க. போகருக்கு பெரும் மகிழ்ச்சி. போகர் அந்த 7000 பாடல் கொண்ட சப்த காண்டத்தை பொதுமக்கள் அனைவருக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கும் அந்த தருணம் தான் கதையில் பெரிய திருப்பு முனை. அந்த தருணம் போகர் முன்னாடி ஒரு சடா முடி கொண்ட உருவம் வந்து நின்னுச்சு. அதுதான் கூர்ம முனி. போகர் முன்னாடி வந்த கூர்ம முனி மூத்தோன் அழைப்பு அப்படின்னு சொல்ல போகர் எதுவும் சொல்லாம அவரோட கிளம்புறாரு. காட்சி கைலாய மலைக்கு இப்போ மாறுது. இந்நேரம் நிறைய பேர் கெஸ் பண்ணி இருப்பீங்க. ஆமாம், அந்த மூத்தோனாக உலகின் முதல் சித்தராக கைலாய மலையில் அமர்ந்திருந்தார் ஆதி சிவன். சிவனுக்கு முன்னாடி இந்த பக்கம் போகர் மேல பழி கூறிய சித்தர்களும் அகத்தியரும் நின்னுக்கிட்டு இருக்க, போகர் மறுபக்கம் வந்து நிக்கிறாரு. கிரந்தங்களை சுருக்கினீரோ அப்படின்னு ஈசன் கேட்க, சாமானியனும் சித்தனாக யாம் உருவாக்கினோம் சப்த காண்டம் அப்படின்னு சொல்லி அந்த 7000 பாடல்களையும் ஈசன் கிட்ட காண்பிக்கிறாரு போகர். ஈசன் பெரும் மகிழ்ச்சி கொண்டாரு. சித்த பெருமக்களே, போகன் செய்தது பெரும் சாதனை. இது அனைவருக்கும் பயன்பட வேண்டும். ஆனால்
உண்மை பொருளை சித்தனாக வேண்டி பார்ப்பவருக்கே இது சித்த ரகசியத்தை விளக்கும் நூல் அப்படின்னு சொல்லி போகரை வாழ்த்திட்டு ஈசன் போயிடுறாரு. இதன் பிறகு அகத்தியரும் போகரை புகழ்ந்து பாடல்களை பாடுறாரு. இப்படிதான் அந்த சப்த காண்டத்தை பொதுமக்களுக்கு கொடுத்தாரு போகர். இப்படிதான் போகர் 7000 உருவாச்சு. போகருடைய கதையில ஒரு சின்ன துணுக்க தான் இவ்வளவு நேரம் நாம பார்த்தோம். அதுவும் இந்த சப்த காண்டம் 7000த்துல முதல் காண்டத்துல ஒரு 10 பாடல்களை தான் நாம கடந்து வந்திருப்போம். அதுக்குள்ள சொல்ல வேண்டிய கதைகளே எவ்வளவு இருக்கு பாருங்க. போகருடைய கதை இதோட முடிய போறது இல்லை. இதுக்கப்புறம் தான் பல பயங்கரங்களும் போகர் செய்த அதிசயங்கள் எல்லாம் காத்திருக்கு. போகர் ஆழ்கடலுக்குள்ள போக ஒரு நீர்மூழ்கி கப்பல் இயந்திரத்தை உருவாக்கி இருக்காரு. இது கேட்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லாம காற்றில் பறக்கும் இயந்திரத்தையும் அவர் வடிவமைச்சிருக்காரு. கேட்கும்போது சில பேர் என்ன கதை விடுறன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி லியோனார்டோ டா வின்சி அவருடைய புத்தகத்துல ஏரோப்ளேனுக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கி இருந்த போது அதை பார்த்து உலகமே வியந்துச்சு. 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை அவர் யோசித்ததே பெரிய விஷயம்னு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு போகர் சொல்றாரு. போகர் அப்படி என்னவெல்லாம் அதிசயம் செய்தார்? அவருடைய சித்த பயணம் எதை நோக்கி நகரப் போகிறது? இவை அனைத்தையும் பாகம் 2 நாம் காண இருக்கிறோம். இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல 1000. உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.